வணக்கம். நீங்கள் எங்கள் மாடித்தோட்டத்து செம்பருத்தி பூக்களை பார்த்துட்டே இருங்க. அதுக்குள்ளே நான் உங்களுக்கு சில டிப்ஸ் தரேன். நிறைய பேர் என் வீடியோவை பார்த்துட்டு கேட்குறாங்க, இந்த வெயில் காலத்தில் நீங்கள் எப்படி இந்த செம்பருத்தி பூக்களையும் செடிகளையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்ம எப்படி தண்ணி ஊற்றுறோம் செடிகளுக்குன்றது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ வெயில் வந்து ஒரு 7 மணிக்கெல்லாமே ரொம்ப நல்ல ஜாஸ்தியாக இருக்கிறதுனால, ஒரு 6:30 மணிக்குள்ளே நீங்கள் தண்ணி ஊற்றிடுற மாதிரி பார்க்கணும். மேக்ஸிமம் 7 மணிக்குள்ளே, காலையில் 7 மணிக்குள்ளே தண்ணி ஊற்றிடணும். நாங்கள் அதை தான் பண்ணுறோம். ஏன்னா 7 மணிக்கு மேலே வந்து வெயில் தெறிக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் ஒரு 7 மணிக்குள்ளே தண்ணி ஊற்றிடுற மாதிரி பாருங்கள். அப்படி தண்ணி ஊற்றும்போது செடிகளுக்கு மட்டும், அந்த வேர்களுக்கு மட்டும் ஊற்றாமல் லேசாக தண்ணி வந்து உங்களுக்கு இலைகளுக்கும் பூக்களுக்கும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள். அப்படியே தெளித்து விடுங்க. லேசாக தெளித்து விடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அப்படியே இலையெல்லாம் வதங்கி போயிடுது. நான் வந்து பூக்களை ரொம்ப நேரம் விட்டதில்ல செடியில். ஒரு மேக்ஸிமம் ஒரு 9:30 மணிக்கெல்லாம் வந்து நான் பூக்களை பறிச்சுட்டு போயிடுவேன். பறித்து கொண்டு போய் சாமிக்கு வச்சுருவேன். ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஒரு 10:30 11 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா எல்லாம் ஓரம்லாம் ஒரு மாதிரி கருத்தா மாதிரி ஆகிடும். அது மனசே கேட்காது அப்படி பூக்களை பார்க்குறதுக்கு. அதனால் அதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றும்போது கொஞ்சம் செடி மேலேயும் தண்ணி தெளிப்போம், பூக்கள் மேலேயும் தண்ணி தெளிப்போம். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து காலையில் மட்டும் தண்ணி ஊற்றினா போதுறதில்ல. அதால் சாயங்காலம் வந்து பார்த்துட்டு, ஒரு சில செடிகளுக்கு தேவைப்படாது. அது செடியோட சைஸை பொறுத்தது. தேவைப்படுற செடிகளுக்கு நம்ம பார்க்கும்போதே தெரியும், எந்த செடிக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுதுன்னு. அந்த செடிகளுக்கு திருப்பி இன்னொரு முறை சாயங்காலமும், அதுவும் சாயங்காலம் ஊற்றும்போது 5:30 மணிக்கு மேலே, ஒரு 5:30 மணிக்கு மேலே வந்து தண்ணி ஊற்றுறோம். இதுதான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடிகள் அவ்வளோவா வாடாது. ஏன்னா நம்ம இந்த வெயில் காலத்தில் செடிகளை பாதுகாக்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கடமையாக இருக்குது இல்லைங்களா? நீங்கள் விதவிதமான பூக்கள் இப்படியே பார்த்துட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த ஆரஞ்செல்லாம் அப்படியே அட்ராக்டிவ் ஆரஞ்சு. ஒரு 5-6 பூ ஒரே சைட்லேயே இருக்குது. இது பாருங்கள், நல்ல ஒரு டீப் ரெட், ஷாக்கிங் ரெட்டுன்னு அந்த மாதிரி ஒரு ரெட்டு. இது பியூட்டிஃபுல் பிங்க். இது பாருங்கள், ஒரு லோட்டஸ் பிங்க். இது ரெட் வித் ஸ்ட்ரைப்ஸ். இது பிங்க்லேயே ஒரு டார்க்கர் ஷேட். இது எல்லோ வித் ஆரஞ்ச் ஸ்ட்ரைப்ஸ். இது ரெட்டில் ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் அடுக்கு செம்பருத்தி. இது ஒரு எல்லோ. அப்படியே இந்த சைடில் கொஞ்சம் அடினியம் பூத்துருந்தது, அதையும் கவர் பண்ணலாமே. இது லாவெண்டர் கலர் வாடாமல்லி. அப்படியே அதையும் கொஞ்சம் காட்டலாமேன்னு கவர் பண்ணுறேன். இது பாருங்கள், ஒயிட் கலர் வாடாமல்லி. இது கிருஷ்ண கமலம்னு ஒரு பூ. இதை பற்றி ஒரு தனி வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். ஸோ இது அடுக்கு சங்குப்பூ. ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங்.